25 ஆண்டு காலம் ஒருவர் பதிப்புத்துறையில் இருப்பது எனக்கு தெரிந்து புதிதல்ல, விந்தையல்ல. ஆனால் 25 ஆண்டு காலம் ஒரே கொள்கைக்காகத்தான் நான் பதிப்புத்துறையில் இருப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதரை பார்ப்பதுதான் விந்தை, அதிசயம். அந்த விந்தையை, அதிசயத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கௌரவ ராஜசேகர் அவர்களையும் அவருடைய சகோதரரையும் அவருடைய துணைவியார் குடும்பத்தாரையும் நான் திராவிட இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் என்ற வகையில் நம்முடைய அன்பு தலைவர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதரின் சார்பாகவும் நான் அவரை வாழ்த்த வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். 32 நூலில் எழுதியிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று சொல்லுவார்கள். கலைஞரே ஒரு தமிழ். அந்த கலைஞருக்கு தொண்டு செய்த உங்களுக்கும் சாவில்லை என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த புத்தகங்கள் இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு கழித்து யாராவது ஒரு மாணவன் கலைஞரை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், திராவிட இயக்கத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், புத்தகம் சிறிதாக இருக்கலாம், ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் இத்தனை பரிமாணங்களா ஒரு மனிதருக்கு. பேரறிஞர் அண்ணா மறைந்தார். மறைந்தபோது சொன்னார், கலைஞர் எழுதினார், அழுதார். நிழல் நீதான் என்றிருந்தோம், கடநிலத்திற்குள் நிழல் தேட போய்விட்டாயே, நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன் என்று மண்மூடி கொண்டுன்னை காணாமல் தடுப்பதென்ன கொடுமை, கொடுமைக்கு முடிவு கண்டாய், எம்மை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய், எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க ஏதன்னா எமக்கிதயம் என்று அழுதாரே கலைஞர். அந்த கலைஞர் அண்ணாவை பற்றி எழுதுகிற போது சொன்னார், யார் அண்ணா? இன்றைக்கு 32 எழுத்தாளர்கள் கலைஞர் எழுதியிருக்கிறோம். அன்றைக்கு கலைஞர் அண்ணாவை எப்படி பார்த்தார் என்றார், தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் என்னை பெயரும் தந்தார். அண்ணாவுக்கு இத்தனை பரிமாணங்கள். பெரியாரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரி, மனிதனை நினை, கடைவுள மர, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதற்காகவே ஒரு மனிதர் 90 வயதையும் தாண்டி இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்பதற்கு பெரியார் அடையாளம். அண்ணாவுக்கு இத்தனை அடையாளம். ஆனால் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கி இருக்கிற கருத்தாக்கம் இருக்கிறதே, அந்த கருத்தாக்கம் இன்றைக்கு கலைஞராக அவர் இறந்ததற்கு பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த 32 நூல்களும் இந்த அரங்கிலே இன்றைக்கு வெளியிடப்படுகிறது. நான் கலைஞரோடு பழகி இருக்கிறேன், அவரோடு பயணித்திருக்கிறேன். அவருடைய கைகள் என்னுடைய தோளிலே விழுந்திருக்கிறது. ஆனால் அவர் மறைந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவரை படிக்கிறேன். அவரால் படித்த மாணவனாகிய நான் நாடாளுமன்றத்திலே பல்வேறு கேள்விகளை, சவால்களை எதிர்கொள்கிறேன். பல்வேறு அடக்குமுறைகள், இவற்றையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு கலைஞர் என்ற மனிதனோடு, உயிருள்ள ஒரு மனிதனோடு நான் வாழ்ந்ததாக கருதவில்லை. அது சாகா வரம் பெற்ற ஒரு கருத்து நிறுவனம், அது ஒரு கருத்தியல் நிறுவனம், கான்செப்ஷனல் இன்ஸ்டிடியூட் என்று சொல்வார்கள். தனி மனிதனை இழந்து விடலாம், ஆனால் தனி மனிதன் ஏற்படுத்தியிருக்கிற நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும், சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும். எனவே இன்றைக்கு கலைஞரை நாம் புகழ்வது என்பது வேறு. வெவ்வேறு பரிமாணங்களிலே கலைஞரை பாராட்டி இருக்கிறார்கள். மொழியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் சொல்லலாம். இரட்டை வரியில் சொல்லணும்னா கலைஞர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது, இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது. இது 2 தான் அடையாளம். மொழியை முன்னிறுத்தி இது தமிழ் இனம் செய்தார் கலைஞர். இனத்தை முன்னிறுத்தி மொழியை மறக்காதே, மீட்டெடுப்பதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த 2ம் தான் அவருடைய அடையாளம். இங்கே லெனின் பேசுகிற போது சொன்னார், வந்திருக்கின்ற எல்லோரும் சிந்திக்கக்கூடியவர்கள், லெனின் பேசுகிற போது சொன்னார், திராவிட இயக்கத்திற்கு மட்டும்தான் முடிவில்லைன்னு சொன்னார். ஏன் முடிவில்லை திராவிடத்துக்கு மட்டும்தான்? திராவிடத்திற்கு முடிவில்லை என்பதற்கு காரணம், இந்த மனித சமூகத்தில் எதுவரை ஏற்றத்தாழ்வும் சுரண்டலும் இருக்கிறதோ அதுவரை இந்த இயக்கம் தேவைப்படும். அந்த தத்துவத்தை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம். எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம்,
ஆனால் இந்த இயக்கம் மட்டும்தான் மானுடத்தை போற்றுகின்ற இயக்கம். எதுவரை சாதி இருக்கிறதோ, எதுவரை மத ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ, எதுவரை பாலின ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ, ஏன் ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தினால் கூட அதையும் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த கருத்தியலுக்கு தான் இருக்கிறது என்பதற்காக தான். பெரியாரும் அண்ணாவும் எங்கே வேறுபட்டார்கள்? நான் கலைஞரோடு போவேன், அண்ணாவை பார்த்ததில்லை. ஏன்னா நான் பிறந்ததே 1964. அண்ணா இறக்கும்போது 4 வயசாக இருந்திருக்கும், அவ்வளோதான், 3 வயசாக இருந்திருக்கும். ஆனால் கலைஞரோடு காரில் போகிற போது கோபாலபுரத்தில் ஏறணும்னு சொல்லுவார். செக்யூரிட்டி கேட்பாங்க, ஐயா எந்த வழின்னு. ரொம்ப காரசாரமான விவாதம் சட்டமன்றத்தில் நடந்தால் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் பிரச்சனை கிளப்புகிறார்கள், பெரியார் வழியில் போ. இன்னைக்கு அமைதியாக நடக்கும், எல்லாம் பாராட்டுரை தானே, அண்ணா வழியில் போம்பர். என்னென்ன வித்தியாசம் இல்லை, அண்ணா சில வழியாகவும் போகலாம் செக்ரட்டரியேட்டுக்கு, பெரியார் சில வழியாகவும் போகலாம். அப்புறம் சொல்லுவார், ஆட்சி போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஆட்சி போயிடுச்சுன்னா எப்பவுமே ஆட்சி இருக்கும்போது அண்ணா வழியாக போகலாம், ஆட்சி இல்லைல்ல எதிர்நீச்சல் போடணும், பெரியார் வழியாக போம்பார். ஆட்சியில் இருந்தால் அண்ணா வழி, ஆட்சியில் இல்லாவிட்டால் பெரியார் வழி. இந்த வழிகளுக்கெல்லாம் என்ன காரணம்? முதல்ல நம்ம அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கலைஞரை பற்றி நான் பேசுகிறோம். நான் சொன்னேன், மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது, இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது. ஏன் இந்த மொழியை முன்னிறுத்தணும்? கலைஞர் எங்கே வந்து நிற்கிறார் என்றால், இந்த திராவிட தத்துவத்தில், நான் சொன்ன திராவிட தத்துவம் எங்க தேவைப்படுகிறது என்று, இந்த தத்துவம் தான் தமிழுக்குள் இருக்கின்ற தத்துவம், மொழிக்குள் இருக்கின்ற தத்துவம். வேற எந்த மொழியும் சமத்துவம் பேசவில்லை. இப்போ அவர் சொன்னார், பெரம்பலூர்காரங்க கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, ராஜா பெரம்பலூர்னார். நீலகிரிக்கு போனாலும் என் பெரம்பலூர். என்ன காரணம்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கலியன் பூங்குன்றன், பூங்குன்றன் தானே போட்டுக்கிட்டார். பூங்குன்றன் ஒரு ஊர். அப்போ இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேற மொழிக்கெல்லாம் இல்லாத சிறப்பு. என்ன சிறப்பு என்று சொன்னால், இந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த 2 தத்துவங்களையும் கொண்ட இந்த மொழியை செழுமைப்படுத்தினால்தான் இன அடையாளம் கிடைக்கும். இந்த இன அடையாளத்தை ஒருமைப்படுத்தினால்தான் இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு இனம் இருந்தது, டிராவிடியன் ஸ்டாக். இதை சொல்லுவதற்கு அண்ணா தேவைப்பட்டார், பெரியார் தேவைப்பட்டார். ஆனால் அதை காப்பாற்றி உள்ளபடியே உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் இந்த மண்ணிலே உண்டு என்பதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு விழா. ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம், அவர் தமிழை எப்படி பாராட்டினார், தமிழுக்காக அவர் ஆற்றிய எழுத்து எதுலாம் சொல்லிடலாம். அவர் எங்கெல்லாம் குசும்பப்பார் தெரியுமா? கவியரங்கத்தில் பேசுறார். சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடை குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின. கவியரங்கத்தில் சிலம்பும் வலையும் சீர் மேகலையும் சிந்தாமணியுடை குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின. பழந்தமிழர் பெருநூறுகள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள். இந்த பழந்தமிழர் நூலெல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே படுக்கையில் சாய்ந்திருந்தானா, சார்ந்திருந்தேன் ஒரு நாள். பக்கமது நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டாள். தள்ளிவிட மனமில்லை தழுவட்டும் என்றிருந்தேன். இவர் மற்றொருத்தி வந்தால் அவள் இதைவிட அழகி. இன்னொருத்தி வந்தாலாம். அடுத்து கேட்கிறார், என்ன இது? இருமங்கை ஒரு படுக்கை என கேட்பீர் பொறுத்திடுக, முதலில் வந்தவள் பேர் தூக்கம், அந்த தூக்கத்திலே நான் கண்ட கனவெல்லாம் தமிழின் காட்சி, தமிழின் மாட்சி. எங்க போனாலும் தமிழை விட மாட்டார். அதனாலதான் சங்கத்தமிழ் எழுதுகிற போது சொன்னா, ஏன் சங்கத்தமிழ் எழுதுன்னு கேட்டாங்க. கரடுமுரடாக இருக்கிற தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். போருக்கு போகிற போது எங்கம்மா அவங்க மகன் கேட்டா, அந்த மகன் எங்க இருந்தான்னு தெரியாது, அந்த மகன் இருந்த வயிறு இதுதான், அந்த புலி இருந்த குகை இதுதான். இதை தமிழ்நாட்டார் சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள அவருக்கு வேர்த்து, கேட்கிற எங்களுக்கு வேர்த்து பார்த்தார். எங்குற்றான் உந்தன் மகன் என்னும் குரல் கேட்ட தாய்க்கிழவி பொங்குற்ற துயர் அடக்கி புலி போன இடம் நான் அறியேன், போர்க்களம்தான் போயிருக்கும், புலி இருந்த குகை இதுதான் என்று வயிற்றை சுட்டி காட்டிய புறப்பாட்டுடை தமிழ் அப்படின்னு எழுதினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.